கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், ஜெயினிசர்கள் இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே போய்விடும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான மசோதாவை கொண்டு வருவதற்கு முன்னாடி இந்த ஒன்றிய அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 20,700 FCRA லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. நோட்டிபிகேஷன் மூலமாக ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இது போன்ற இந்த கண்டிஷன்ஸ்லாம் பின்பற்றவில்லை என்றால் இருக்கிற FCRA லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகிவிடும். நான் முட்டாளா இருக்கிறான், அவன் படிச்ச மாதிரியே பேசுறான் அந்த வில்சன்றவன். சிந்திக்கணும். நீ எதிர்கட்சியா இரு, எந்த கட்சியா இரு, வில்சன் நீ ஒரு கிறிஸ்தவன், நீயே சிறுபான்மையினை சேர்ந்தவன், உண்மையை பேச கத்து. ஏன் இந்த மாதிரிலாம் வீணா மக்களை தூண்டி விடுற? சரி, ரொம்ப நீ அறிவாளி தான், ரொம்ப உனக்கு அறிவு இருக்குது. இது எங்க இந்த மசோதா கொண்டு வர போறாங்க? பாராளுமன்றத்துல. அங்க போய் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட போய் கேளு உன் ஆதரவை. இதுக்கு யாரும் ஒத்து போகாதீங்க, இதுக்கு எதிர்த்து நீங்க குரல் கொடுங்க அப்படின்னு அங்க போய் பேசு. இங்க மக்கள்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? இப்ப நீ மக்கள்கிட்ட சொல்றதுன்னா என்ன ஆகுதுன்னா, மக்களை நீ தூண்டி விடுகிறாய் போராட்டங்களுக்கு. விளங்குதா? கலவரத்தை தூண்டி விட்டு கொண்டிருக்கின்றாய். சிறுபான்மை மக்களுக்கு என்ன பண்ற? ஒரு ட்ரிகர் பண்ணி அவங்கள, உங்களுக்கு எதிராக மத்திய அரசு இருக்கு, அதனால நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணுங்கன்ற மாதிரி நீ போராட்டத்தை தூண்டி விடுகின்றாய். முதலாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை நீக்கணும். அந்த தலைவர் நல்லவராக இருந்தார். ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ள வரணும்னு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரட்டும், ஆனா வந்த அந்த ஃபண்ட்ஸை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு அவர் கேட்கிறார் கேள்வி. தப்பே இல்லையே. நீங்க நடத்துற திட்டங்கள்லாம் எங்க? பாரத தேசத்துல. சரியா? நீங்க உங்க திட்டங்களை யாருக்காக செய்யறீங்க? பாரத தேச மக்களுக்காக செய்யறீங்க. அப்போ உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்களா? அவங்க நிச்சயமா எதிர்த்து நிற்க மாட்டார். பிரதமரோ உள்துறை அமைச்சகமோ எதிர்த்து நிற்காது. ஏன்னா நம்முடைய நாட்டுக்காக ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து இந்த அருமையான ஸ்தாபனமானது அழகா கொண்டு வருது, மக்களுக்கு சேவை செய்யுது. ஏதோ நம்ம கூட சேர்ந்து அவங்க சேவை செய்யறாங்கன்ற மனப்பான்மை உள்ளவர்கள் தான் பிரதமரும் உள்துறை அமைச்சரும். அவர்கள் இந்த நல்ல காரியத்தை நீங்க செய்வதற்கு உங்களோடு கூட இணைந்து அதை எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. இப்போ ஃபாரின்ல இருந்து பணம் அனுப்புறான். பணம் அனுப்பும் போது அவனுக்கும் ஒரு கேள்வி வரும்ல, நான் அனுப்பிச்ச இந்த திட்டத்துக்காக நான் அனுப்பிச்ச பணம் நீ என்ன பண்ண அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ தைரியமா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆடிட்டே என்கிட்ட இருக்குது, இந்தாங்க பிடிங்க. உடனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுறாரு, சிறுபான்மையினருக்கு எதிராக இவர்கள் செய்கின்றார்கள். அடுத்தது இந்து கோயில்களையும் அபகரித்து விடுவார்கள். அடுத்து இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, இந்து கோயிலுக்கும் இது பிரச்சனை வரும் அப்படின்னு. இந்து கோயிலுக்கு எப்படி பிரச்சனை வரும்? உடனே அதை பார்த்து கொண்டு இருந்தவங்க சொன்னாங்க, இந்து கோயிலுக்கு நிறைய பணம் வருதுங்க, வரதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, அதை மறுக்க முடியாது. இந்துக்களும் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நான் கனடா நாட்டில் பார்த்தீங்கன்னா போயிருக்கிறேன். கனடா நாட்டில் முருகன் கோயில் அவ்வளோ பெருசா இருக்கும். அங்க ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கார் ஒரே நேரத்தில் பார்க் பண்ணலாம். அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க கனடா தேசத்துக்கு. கோயிலும் அவ்வளோ பெருசா இருக்கும். அதே மாதிரி லண்டன்ல பார்த்தீங்கன்னா எங்க ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்குது, அதை ஒட்டியே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த நாட்டில் அவ்வளோ ஐக்கியமா நடந்துட்டு இருக்குது. அங்க டிங்க டிங்க டிங்கன்னு சவுண்டு கேட்கும் அந்த முருகன் கோயில். இங்க எங்க சர்ச் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நாங்க 2 பேரும் எல்லாம் ஒன்னா தான் போயிட்டு இருக்கிறோம். எங்க ஆங்கிலிக்கன் திருச்சபை அங்க இருக்குது. ஆனா இந்திய தேசத்துல மட்டும் இந்த அரசியல்வாதிகள் வீணா மக்களை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள், பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் சொல்லி FCRAனால எந்த ஒரு கஷ்டமும் எந்த சிறுபான்மையினருக்கும் எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கும் வரவே வராது. எப்ப தெரியுமா? நீங்க கரெக்டா வச்சிருந்தா. ஆடிட்டிங் உனக்கு கொடுத்தானே ஆகணும். நீங்க எல்லாத்தையும் உங்க பாயிண்ட்ல போட்டு போயிட்டா இதான பிரச்சனை. இப்ப திமுக உள்ள பிரச்சனை அதுதானே. அதுதானே அந்த வில்சன் என்ன பண்றாரு? அவரு பிரச்சனையை சொல்வதற்கு பதிலா மக்களை திசை திருப்புகின்றார். இப்போ விளங்குதா? இப்ப அவங்க மேல என்ன பண்றாங்க எல்லாரும்? விஜய் ஆட்சியாளர் என்ன பண்றாரு? இப்ப அவங்க மேல கேஸ் தொடுக்கிறாரு. கேஸ் தொடுக்கிற காலத்துல நீங்களும் என்ன பண்ணக்கூடாது? அது மேல கண்ணு வச்சிடக்கூடாது. அதுக்காக திசை திருப்புறார். FCRA மசோதா. இப்ப என்னத்துக்கு FCRA மசோதா? நீ தமிழ்நாட்டில் சொல்லி என்ன பண்ண போற? போ பாராளுமன்றத்தில் போய் சொல்லு. அங்க உள்ள எம்பிகிட்ட போய் பேசு. நீ உன் கூட இருக்கிறாங்க 40 MP, அவங்ககிட்ட போய் சொல்லு. நீங்களாம் இது ஒத்து போகாதீங்கப்பா, எதிர்த்து குரல் கொடுங்க பாராளுமன்றம், அவங்ககிட்ட போய் சொல்லு. மக்கள்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த வில்சன் கூட உட்கார்ந்து பேட்டி கொடுத்தாரு, சென்னை பிரஸ்ல பேட்டி கொடுத்துறாரு இந்த FCRA பற்றி. அவர் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தார், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் உண்மையான மத போதகரான்னு கேட்டா இல்லவே இல்லை. நான் தைரியமா சொல்ல முடியும். வழங்குதா? அவர் 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார் அந்த பட்டம். படித்து கிடித்து வந்தவர் அல்ல அவர்.
இன்னொரு பக்கத்தில் சமூக ஆர்வலர் யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சமூக ஆர்வலரே கிடையாது. அவர் எஃப்சிஆரை பற்றி பேச ஏதோ முழிச்சுன்னு நீ உட்கார்ந்து நடக்கிறாங்க. ஏன்னா எஃப்சிஆரை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால எஃப்சிஆரை பற்றி தெரிஞ்சவங்க அதை வாங்கி அதை செயல்படுத்துறவங்களுக்கு இவங்க பேசுறதெல்லாம் பொய்யான காரியம் நல்லாவே தெரியும். அதை ஒருத்தன் போடுறான், சத்தியம் டிவிக்காரன் ஒருத்தன். அவன் பேசுறதெல்லாம் பொய், ஆனா போடுறது என்ன சத்தியம்னுவான் பேரு. விளங்குதா? நீங்க நல்லா கவனிங்க, இந்த சத்தியம் டிவியில மட்டும்தான் அது வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ சேனல் அது. அவன் சத்தியமே போட மாட்டான், எதுவுமே எல்லாம் பொய்யா போட்டுட்டு இருப்பான். கொஞ்சம் அப்படி கையை விரல வச்சவனே பிஜேபி நல்லவன் போட்டான் நடுவில். நீங்க கவனிச்சிங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவாக போட்டுட்டே இருந்தான். என்னன்னா அவன் சேனல்ல பிரச்சனை வந்துச்சு, சேட்டலைட்ல லைசன்ஸ் பிரச்சனை வந்துடுச்சு. உடனே பிஜேபி பற்றியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான், நல்லதா போட ஆரம்பிச்சிட்டான். அப்ப திட்டு பயந்தான் அவன். விளங்குதா? அதனால அந்த சத்தியம் டிவியை பார்க்கறவங்க எல்லாம் முட்டாள்கள். அதை நான் சொல்லுவேன். ஏன்னா சத்தியமான காரியம் அதுல வரல. அதுலதான் இந்த எஃப்சிஆரை பற்றி இவர் பேசுறாரு, பேட்டி கொடுக்குறது அங்கதான் போடுறாங்க. மற்ற இதுல நான் நிறைய பார்க்கவே இல்லை, சத்தியம் டிவியில மட்டும் நான் பார்த்தேன். அதனால எஃப்சிஆரை பற்றி எந்த கிறிஸ்தவனும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, இஸ்லாமியர்களும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, சீக்கியர்களும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க. அதாவது வர்ற பணம் தீவிரவாதத்துக்கு போகக்கூடாது, அல்ல போதைப் பொருளுக்கான காரியங்களுக்கு போயிடக்கூடாது. அதை வாங்கின காசை எந்த திட்டத்திற்காக வாங்கினா அதற்காக நீ செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நல்லது தானே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். நீ ஏற்றுக்கொள்ள முடியலையா, உன் ஸ்தாபனத்தை மூடிட்டு நீ போயிட்டே இரு. நான் கூட எஃப்சிஆரை வச்சிருக்கிறேன், அதனால தைரியமா நான் பேசிட்டு இருக்கிறேன். விளங்குதா? ஏன் எஃப்சிஆரை க்ளோஸ் பண்ணலையே? எங்க கணக்கு அந்த கணக்கு கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவர் பண்றாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்னத்துக்கு பயப்படணும்? அடுத்து நான் சொல்லுவேன், அருமையான கண்ணதாசன் பாட்டு எழுதினார், என்னை வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கை ஏந்த வேணும் வெளிநாட்டில். அருமையான பிரதமர் மோடி அதான் சொல்றாரு, மேக் இந்தியா மேட் இன் இந்தியா அப்படின்றார் இல்லையா? எல்லாவற்றையும் நம்ம நாட்டிலே நம்ம செய்வோம். இப்போ எஃப்சிஆர் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, ஃபண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கூட என்னை கேட்கலாம், அப்போ சிலர்லாம் இந்த ஊனமுற்றோருக்காக அல்லது நல்ல ஆஸ்பத்திரிலாம் நடத்துறாங்க, அவங்களுக்குலாம் பணம் தேவைப்படும் இல்லையா அப்படின்றாங்க. அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு வழியை சொல்றேன். பாருங்க, நம்ம தேசத்துல ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இந்த ஐடி கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா சிலருக்கு தெரியும், சிலர் ட்ரஸ்ட் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒரு 7 ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன், 1 இல்லை 7 ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன். சரியா? இந்த ட்ரஸ்ட்ல உங்களுக்கு நிதி வேணுமா, நீங்க ஒழுங்கானபடி உங்க திட்டங்களை சரியா செயல்படுத்தினீங்கன்னா அந்த 1 வருஷம் செயல்பாடு என்ன பண்ணுங்க, ஒரு ஐடி கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டாக்ஸ் கட்டுறாங்க இல்லையா, ஏடிஜின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. நம்முடைய மத்திய அரசு அழகா ஏடிஜின்னு வச்சிருக்கிறாங்க. அந்த ஏடிஜி ஏன் வச்சிருக்காங்கன்னா, இப்படிப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணணும், அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும், அது பில்லு கொடுக்கணும். அந்த பில்லை காமிச்சாச்சுன்னா அவங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கும். அந்த வரி விலக்குனால கம்பெனியும் பயனடையுது, அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பணம் கிடைக்குது. விளங்குதா? ஸோ அப்படிப்பட்ட நிதிகளை நீங்க வாங்கி கொள்ளலாம். இது எஃப்சிஆரே இதுக்கு தேவையே இல்லை. எல்லா நிதியும் இந்திய தேசத்திலே கிடைக்கும். வீணா போட்டு எஃப்சிஆர் மத்திய அரசு ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணும், பிஜேபி அரசாங்கத்தை ஏதாவது குற்றம் சொல்லணுன்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். அதனால மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது, நேற்றை கூட என்னுடைய ஆலயத்தில் ஒரு போதகருக்கு வந்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் எஃப்சிஆரை வேணும்னு சொல்லி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு போதகர்கிட்ட கேட்டிருக்கிறார். அந்த போதகர் சொல்ல 7 லட்ச ரூபா கொடுத்தனா எஃப்சிஆர் ஒன்று வாங்கி தரேன். எஃப்சிஆருக்கு வெறும் 1000 ரூபாய் தாங்க. 7 லட்சம் எங்க இருக்குது, 1000 ரூபாய் எங்க இருக்குது தெரியுதா? அப்போ ஏமாத்துறோம் யாரு? மத போதகர், கிறிஸ்தவ போதகர் தான் 7 லட்சம் ரூபாய் இன்னொரு போதகரை ஏமாத்துறான். அதனால இவங்க இந்த கதைலாம் ரொம்ப நாள் ஓடாது. இவங்க பாட்டு கொடுத்துட்டே இருக்கோம், அந்த மசோதா பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மசோதாவை நான் வரவேற்கின்றேன். ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபை, ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் இன் இந்தியா இந்த மசோதாவை வரவேற்கின்றது.